ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இலை போதும் டெங்கு டைஃபாய்டுக்கு நம்ம குட் பை சொல்லிடலாங்க. அப்படி ஒரு அருமருந்து. இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்கணும். பப்பாளி இலையில் உள்ள நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்களை ஜீரணிக்கக்கூடியது. இது மலச்சிக்கல் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகளை போக்கவும் உதவுகிறது. தசைவலி, மூட்டு வலி உள்ளிட்ட உள் மற்றும் வெளிப்புற வலிகளுக்கு இந்த பப்பாளி இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் இந்த பப்பாளி இலைகள் டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்தும் என்றால் நம்புவீர்களா? மழை காலத்தில் வரும் டெங்கு காய்ச்சல் டைஃபாய்டு காய்ச்சலை இதை குணப்படுத்துகிறதாம். ஆமாங்க, இந்த பப்பாளி இலைகளை மழை காலத்தில் தவறாமல் ஜூஸாகவோ அல்லது கஷாயமாகவோ அருந்தி வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் பப்பாளியின் ஆரோக்கியத்தை பற்றியும் அழகு நன்மைகள் பற்றியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மட்டுமின்றி பப்பாளி இலைகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலைச்சாறு பண்டைய காலங்களிலிருந்து இரத்தத்தில் பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த பப்பாளி இலைச்சாறு அதன் பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக பல ஆண்டுகளாக மிகவும் பிரபலமாக உள்ளது. இதில் பாப்பைன் மற்றும் சைமோஃபாஃபைன் போன்ற நொதிகள் இருக்கின்றன. இது உங்கள் செரிமானத்திற்கு உதவுகிறது. வீக்கம் மற்றும் பிற செரிமான கோளாறுகளை தடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைந்துள்ளது. விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் பி ஆகியவையும் உள்ளன. பப்பாளி இலைச்சாறு டெங்கு காய்ச்சலுடன் தொடர்புடைய அறிகுறிகளை குணப்படுத்த பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது டெங்குவின் பொதுவான அறிகுறிகளை பார்க்கலாங்க. காய்ச்சல், சோர்வு, தலைவலி, குமட்டல், தோல் வெடிப்பு மற்றும் வாந்தி. சில கடுமையான சந்தர்ப்பங்களில் இது குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கையையும் ஏற்படுத்தும். இது இரத்தப்போக்கு அபாயத்தையும் அதிகரிக்கும். சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டால் அது உயிரிழக்க வைத்துவிடும். டெங்கு நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ரிசர்ச்சில் பப்பாளி இலைச்சாறு இரத்தத்தில் பிளேட்லெட் அளவை கணிசமாக அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்ததாக, டைஃபாய்டு, டெங்கு போன்ற நோய்களால் உடல் வலி, காய்ச்சலால் விரைப்பு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை நீக்குவதில் பப்பாளி இலைகள் பயனுள்ளதாக இருக்கும். பப்பாளி இலையில் பல நன்மைகள் இருந்தாலும் இது டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு காய்ச்சலுக்கு மருந்தாகும். பப்பாளி இலை சாற்றில் எலுமிச்சம்பழ சாறு கலந்து சாப்பிட்டால் காய்ச்சல் குறையும் என்று ரிசர்ச் சொல்கிறது. பப்பாளி இலையில் டெங்கு, புற்றுநோய் எதிர்ப்பு, நீரிழிவு எதிர்ப்பு, நரம்பு தடுப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. மேலும் பப்பாளி இலைகளை வேக வைத்து சாப்பிட்டால் மலேரியா, டெங்கு காய்ச்சல் குணமாகும். வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளேட்லெட் எண்ணிக்கை, வெள்ளை இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்க உதவுகிறது. பப்பாளி இலைகளில் சஃபோனின்கள், ஃபினாலிக் கலவைகள், அமினோ அமிலங்கள், லிப்பிடுகள், கிளைசோகைடுகள், ஃப்ளேவோனைடுகள், ஆல்கலாய்டுகள், கார்போஹைட்ரேட்டுகள், நொதிகள், விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்துள்ளன என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நோயாளி 30 மில்லி சாற்றை அரை கப் வெதுவெதுப்பான நீருடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் சுவை கசப்பாக இருப்பதால் சிறிது வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.